சிக்கன் எடுத்தால் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே வேண்டாம். கைவசம் இந்த சிக்கன் குழம்பு ரெசிப்பியை வச்சுக்கோங்க, அடிக்கடி செய்வீங்க. ஒரு ஆத்தென்டிக்கான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 போல், ஒரு 1.5 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் இன்றைக்கி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 8 இல்லைன்னா 7 காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, லவங்கம் ஒரு 5, சோம்பு ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரஃப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. எண்ணெய் உங்களுக்கு லைட்டாக மேலே பிரிஞ்சு வரும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியில் இருக்கிற இடம் தெரியாமல் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி, உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போல், அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகும். இப்போ இதில் தண்ணி ஒரு 1.5 கப் விட்டுக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிறப்போ அடுப்பை மீடியமுக்கு குறைச்சிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில்லையே சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு சிலருக்கு குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு அப்படி வேணான்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் வற்றிடும். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சொல்லவே வேண்டாம். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.